ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கனவுங்கிறது எல்லாருக்கும் வரும், சரிங்களா? அந்த கனவு ஒரு சில நேரத்தில் பலிக்கவும் செய்யும். அப்படித்தான் எனக்கு கனவு வந்தது. அது எப்படின்னா, வானளவாகிய வெற்றி பெற்று ஜெயிப்பாருன்ற மாதிரி அவர் கட்சியில் நிற்கிறதுக்கு முன்னாடியே கனவு வந்தது. ஆனால் இப்போ லேட்டஸ்டாக இந்தியா மேப் மாதிரி, இந்தியா மேப் நல்லா தெரியுது. அந்த இந்தியா மேப்புக்குள்ள அவரும் ஜனங்களும், அவர் முன்னாடி நிற்கிறார், ஜனங்க பின்னாடி நிற்கிறது. அப்படி ஒரு கனவு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல. அது தன்னை நல்லவனாக காட்டிக்கணுங்கிறதுக்காக அந்த கனவா, இல்லை நம்மளை நல்லவன் இல்லைன்னு இந்த தமிழ்நாடு நிரூபிச்ச தொட்டு பழி வாங்குறோங்கிற நினைப்பா, அது தெரியல. இந்த கனவுங்கிறது நம்ம நிறைய பேருக்கு வரும். இது ஒரு சிலர் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான் விஷயம், சரிங்களா? நீங்கள் தான் ஜாகிரதையாக இருந்து பார்த்துக்கணும். ஏன்னா இது கூட நான் சொல்லியிருக்க மாட்டேன். இது நாட்டு மக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், அதனால் சொன்னேன். பிரியாணி செய்யும் பொழுது இந்த பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாமே பிரிஞ்சி இலை எல்லாமே நல்லா வறுத்து மழை பவுடர் பண்ணிவிடுங்க. பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டு, அதுக்கப்புறமா நெய் ஊற்றி, அதுக்கப்புறமா அந்த பிரியாணி பாதி வெந்த ஒன்றா போட்டு கிளறி எடுங்க. அது ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.